வீவர்ஸ் கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரபா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை, அதனால நம்ம வேலைக்கு போனாதான் இது கஷ்டம் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமும் வந்து ஜாபுக்கு போயிருந்தாங்களே, அப்போ அது மாதிரி ஒரு ஜாபுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து விஜய் பார்த்துட்டு பிரபா கிட்ட பேசுறாங்க. பிரபா என்ன மறுபடியும் வேலைக்கு போறியான்றாங்க. ஆமாண்டாங்க. ஏன் பழையகிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் என்னை இந்த அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க வேண்டாம், எப்பயும் போல பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது, அது உனக்கும் நல்லது எனக்கு அனாமிகாக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படின்றாங்க. ஏன் பிரபா இப்படி சொல்லிட்டு இருக்கா, இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்றாங்க. விஜய் நான் இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கான்றாங்க. என்னால உனக்கும் அனாமிகாக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனாலதான் இந்த அளவுக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கான்றாங்க. இங்க பாரு, என்னைக்குமே என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், நீ என்னை விட்டு பிரிஞ்சுட்டு என்னதான் அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குன்றாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு நீ பிரிஞ்சிடாது, என்கிட்ட இப்படி பேசவும் பேசாத பிரபான்றாங்க. இங்க பாரு, உன்னை விட்டு பிரின்னு நல்லா சொல்லல சரியா, என்னைக்கு ஒரு நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனா அதுக்காக வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணது சரியா விஜய், நீ வந்து அனாமிகா கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்கள்கிட்ட பேசவும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரபா அவாய்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா அனாமிகா வந்து இது மாதிரி எல்லாம் பண்றதுனால தான் வந்து பிரபா நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறா. அனாமிகாவும் நான் கூட எப்படியெல்லாம் நினைச்சேன், ஆனால் அனாமிகா இல்லைன்னா பிரபாவை கிட்ட பேச விடாத அளவுக்கு இப்படி பண்றாள்ன்ட்டு அனாமிகாவை நினைச்சு கோவப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.